ஒன்று பாரதி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் மொழி பாடம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை 25ஆம் திகதி ஜூன் மாதம். தொகுதி 8 பாடம் 4 செய்யுளும் மொழி அணியும். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் திருக்குறளை அறிவீர்கள். திருக்குறளையும் பொருளையும் வாசிப்பீர்கள். மனனம் செய்து கூறுவீர்கள். பாருங்கள் மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கு செல்லலாம். மாணவர்களே, திருக்குறளை எழுதியவர் யார்? திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். கடந்த பாடத்தில் ஆசிரியை உங்களுக்கு திருக்குறளின் மற்ற பெயர்களையும் திருவள்ளுவரின் மற்ற பெயர்களையும் ஆசிரியை விளக்கியிருந்தேன். மாணவர்களே, இன்றைய பாடம் பாடநூல் பக்கம் 48. இன்றைய பாடத்தில் மாணவர்கள் மேலும் ஒரு திருக்குறளை அறிந்து கொள்ளவிருக்கிறீர்கள். கடந்த பாடத்தில் நீங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குறளை அறிந்து கொண்டீர்கள். இன்று நீங்கள் அறிந்து கொள்ள போகும் திருக்குறள் இதுதான் இந்த பாடப்பகுதியில் இருக்கின்றது. ஆசிரியை உங்களுக்கு இந்த பாடம் தொடர்பாக விளக்குகிறேன். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள போகும் அதிகாரம் இனியவை கூறல். இனியவை கூறல் அதிகாரத்திலிருந்து குறள் 100. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குறளின் பொருள்: நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை பயன்படுத்தாமல் தீமையை ஏற்படுத்தும் கடுஞ்சொற்களால் பேசுவது கனி இருக்கும்போது காயை பறித்து தின்பதற்கு ஒப்பாகும். மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதியில் 2 சூழல் படங்களும் உரையாடல்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. முதல் சூழல் படத்தை பார்ப்போம். இந்த சூழல் படத்தில் ஒரு சிறுமி மற்றொருவருடன் தொலைபேசியில் உரையாடுவது போன்ற காட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உரையாடலை இப்பொழுது வாசிப்போம். வணக்கம். வணக்கம் ஐயா. திரு குமரன் அவர்களிடம் பேச இயலுமா? தயவு செய்து கொஞ்சம் காத்திருங்கள் ஐயா. இந்த சிறுமி அந்த பெரியவருடன் மிகவும் மரியாதையாகவும் இனிமையான சொற்களை கொண்டும் பேசுகிறாள். மாணவர்களே, அடுத்த சூழல் படத்தை பார்ப்போம். இந்த சூழல் படத்தில் 2 ஆடவர்கள் உரையாடி கொண்டிருப்பது போன்ற காட்சி. அவர்கள் அந்த காட்சி படத்தில் மிகவும் சத்தமாகவும் கோபமாகவும் உரையாடி கொண்டிருப்பது போன்று இருக்கின்றது. உரையாடலை பார்ப்போம். இனி என்னுடன் பேசாதே. உன்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கிறது. இவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கும் அந்த சிறுமி இவர்கள் கத்துவதை கேட்க என் காது வலிக்கிறதே என்று சலித்துக் கொள்கிறாள். மாணவர்களே, இந்த 2 சூழல் படங்களிலும் உள்ள வேறுபாடு என்ன? இந்த சூழல் படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் உரையாடல்களின் வேறுபாடு என்ன? முதல் சூழல் படத்தில்
சிறுமி மிகவும் மரியாதையுடனும் இனிமையான சொற்களை கொண்டும் அந்த ஆடவரிடம் பேசுகிறாள். அதே போன்று அந்த ஆடவரும் சிறுமியிடம் மிகவும் மரியாதையாகவும் இனிமையான சொற்களை கொண்டும் பேசுகிறார். ஆனால் மற்றொரு படத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2 ஆடவர்களும் கடுமையான சொற்களை கொண்டு உரையாடி கொண்டிருக்கிறார்கள், கோபமாக உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த 2 படங்களிலும் உள்ள வேறுபாடு, முதல் படத்தில் உள்ளவர்கள் மிகவும் இனிமையாகவும் மரியாதையான சொற்களை கொண்டும் பேசுகிறார்கள், உரையாடுகிறார்கள். இரண்டாவது படத்தில் கடுமையான சொற்களை பயன்படுத்தி பேசுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் பேசும் பொழுது அங்கே இருக்கும் அந்த சிறுமி மிகவும் சலித்துக் கொள்கிறாள். அவள் அந்த உரையாடலை பார்த்து பயந்து இருப்பது போன்ற காட்சி இருக்கின்றது. மாணவர்களே, பாடப்பகுதியில் உள்ள இந்த 2 சூழல் படங்களையும் உரையாடல்களையும் வாசித்தோம். ஆசிரியர் உங்களுக்கு விளக்கினேன். ஆக இன்று நாம் கற்க போகும் திருக்குறள் இந்த சூழல் படங்களின் உரையாடல்களை உணர்த்தும் வகையில் அமைந்த திருக்குறள் ஆகும். மாணவர்களே, இன்றைய குறளை பார்ப்போம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஆக இந்த குறளின் பத உரையை பார்ப்போம். பத உரை என்பது குறளில் உள்ள ஒவ்வொரு சீரின் பொருளாகும். இனிய, முதல் சீர் இனிய. இனிய என்பதன் பொருள் இனிமையான சொற்கள். இனிய என்பது இனிமையான சொற்கள், பண்பான சொற்கள், மரியாதையான சொற்கள் என்று பொருள்படும். அடுத்ததாக உளவாக. உளவாக என்பதன் பொருள் என்ன? இருக்கும்போது, இருக்கும்போது, இருக்கும் வேளையில். இன்னாத. இன்னாத என்றால் என்ன? கடுமையான சொற்களை அல்லது கடுஞ்சொற்களை அல்லது தீமையை ஏற்படுத்தும் சொற்களை. கூறல். கூறல் என்பது என்ன? பயன்படுத்தி பேசுவது. கூறல் என்பது பயன்படுத்தி பேசுவது. கனி இருப்ப. கனி இருப்ப என்றால் கனிகள் இருக்கும்போது. இங்கே கனிகள் என்பது என்ன? பழுத்த பழம். கனி என்பது பழுத்த பழமாகும். ஆக கனி இருப்ப என்பது கனிகள் இருக்கும்போது. காய் கவர்ந்தற்று. காய் கவர்ந்தற்று. காய்களை பறித்து தின்பது போன்றதாகும். இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்களை அல்லது தீமையை ஏற்படுத்தும் சொற்களை பயன்படுத்தி பேசுவது கனிகள் இருக்கும்போது காய்களை பறித்து தின்பது போன்றதாகும். அதாவது நன்மை தரும் இனிமையான சொற்கள் பல இருக்கும் பொழுது அவற்றை நாம் பயன்படுத்தாமல் தீமையை ஏற்படுத்தும் கடுஞ்சொற்களால் பேசுவது கனி இருக்கும்போது காயை பறித்து தின்பதற்கு ஒப்பாகும் என்று அர்த்தமாகும். மாணவர்களே, இந்த குறள் விளக்கும் பொருள் என்னவென்றால், நாம் பிறருடன் பேசும் பொழுது இனிமையான சொற்களையே பயன்படுத்தி பேச வேண்டும். மரியாதையான சொற்களையே பயன்படுத்தி பேச வேண்டும். பண்பாக பேச வேண்டும். பணிவாக பேச வேண்டும். அப்படி பேசினால்தான் மற்றவர்கள் நம்மை விரும்புவார்கள், நம் மீது மரியாதை செலுத்துவார்கள். அதுவே நாம் கடுமையான சொற்களையோ
தீமையை ஏற்படுத்தும் சொற்களையோ கடும் சொற்களையோ பயன்படுத்தி பேசினால் மற்றவர்கள் நம்மை வெறுப்பார்கள், நம்மை மதிக்க மாட்டார்கள். ஆக நாம் எப்பொழுதும் மற்றவருடன் உரையாடும் பொழுது இனிமையான சொற்களையே பயன்படுத்தி பேச வேண்டும். அவ்வாறு பேசாமல் நாம் கடுமையான சொற்களை பயன்படுத்தி பேசினால் கனிகள் இருக்கும் பொழுது, அதாவது சுவையான கனிகள் இருக்கும் பொழுது அதை விடுத்து நாம் காயை பறித்து தின்பதற்கு ஒப்பானதாக கருதப்படுகின்றது. ஏனெனில் கனிகள் என்றால் பழங்கள், பழுத்த பழங்கள். அந்த பழங்களை நாம் சாப்பிடும் பொழுது மிகவும் சுவையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அதுவே பழுக்காத காய்களை பறித்து தின்றால் எப்படி இருக்கும்? கசக்கும் அல்லவா? அது போன்றுதான் இருக்குமாம் நாம் மற்றவருடன் பேசும் பொழுது பயன்படுத்தக்கூடிய கடுமையான சொற்கள். ஆக நாம் மற்றவருடன் பேசும் பொழுது கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் இனிமையான சொற்களை பயன்படுத்தி பேசுவதே சிறப்பானதாகும். மாணவர்களே, சற்று முன்பு ஆசிரியர் உங்களுக்கு கனி, காய் என்று கூறியிருந்தேன் அல்லவா? ஆக இதுதான் கனி. பழுத்த பழத்தை தான் கனி என்று கூறுவோம். அதுவே நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். இது காய், பழுக்காத காய். ஆக மாணவர்கள், இந்த பழத்தை நாம் சாப்பிட்டால், இந்த கனியை சாப்பிட்டால் அது நமக்கு மிகவும் சுவையான, இனிப்பான ஒரு சுவையை கொடுக்கும். அதுவே இந்த காயை நீங்கள் சாப்பிட்டால் இது கசப்பான ஒரு சுவையை கொடுக்கும். அது போன்றுதான் நாம் பிறருடன் பேசும் பொழுது, பிறருடன் உரையாடும் பொழுது நாம் இனிமையான சொற்களை பயன்படுத்தி பேச வேண்டும். ஆக இனிமையான சொற்களை பயன்படுத்தி பேசினால் பழுத்த பழத்தை சாப்பிட்ட சுவை போன்று இருக்குமா. அதுவே நீங்கள் கடுமையான சொற்கள், கடுஞ்சொற்கள், தீமையை ஏற்படுத்தும் சொற்களை பயன்படுத்தி பேசினால் அது இந்த கசப்பான காயை உண்பதற்கு ஒப்பானதாக கருதப்படுமா. ஆக மாணவர்கள், ஆசிரியர் விளக்கம் உங்களுக்கு நன்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். மாணவர்களே, மீண்டும் இன்றைய குறளை வாசிப்போம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை பயன்படுத்தாமல் தீமையை ஏற்படுத்தும் கடுஞ்சொற்களால் பேசுவது கனி இருக்கும்போது காயை பறித்து தின்பதற்கு ஒப்பாகும். ஆசிரியை சற்று முன்பு உங்களுக்கு இந்த குறளின் பத உரையையோ பொருளையோ விளக்கி இருந்தேன். சரியா மாணவர்களே? ஆக மாணவர்கள் இதனை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த குறளில் கூறப்பட்டுள்ள இந்த கருத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதாவது நாம் பேசும் பொழுது இனிய சொற்களை பயன்படுத்தி தான் பேச வேண்டும். கடும் சொற்களை பயன்படுத்தி பேசக்கூடாது. மாணவர்களே, இன்றைய குறளை வாசிப்போம். இனிய இனிய உளவாக உளவாக இன்னாத இன்னாத கூறல் கூறல் கனி இருப்ப கனி இருப்ப காய் கவர்ந் தற்று தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை பயன்படுத்தாமல்
தீமையை ஏற்படுத்தும் கடுஞ்சொற்களால் பேசுவது கனி இருக்கும்போது காயை பறித்து தின்பதற்கு ஒப்பாகும். நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை பயன்படுத்தாமல் தீமையை ஏற்படுத்தும் கடும் சொற்களால் பேசுவது கனி இருக்கும்போது காயை பறித்து தின்பதற்கு ஒப்பாகும். மாணவர்களே, திருக்குறளை எழுதும் பொழுது நீங்கள் சரியான முறையில் எழுத வேண்டும். இனிய, உளவாக, இன்னாத, கூறல். மேலே 4 சீர்கள். கனி இருப்ப, காய் கவர்ந்தற்று. ஆக மாணவர்கள், ஆசிரியை முன்பே உங்களுக்கு விளக்கி இருந்தேன். திருக்குறள் 7 சீர்களையும் 2 அடிகளையும் கொண்டது. இனிய, உளவாக, இன்னாத, கூறல், கனி இருப்ப, காய் கவர்ந்தற்று 2 அடிகளை கொண்டது. இனிய முதல் சீர், உளவாக 2வது சீர், இன்னாத 3வது சீர், கூறல் என்பது 4வது சீர். இது முதல் வரிசையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக கனி இருப்ப 5வது சீர், காய் கவர் 6வது சீர், தற்று என்பது 7வது சீர். ஆக மாணவர்கள், திருக்குறளை இவ்வாறு தான் எழுத வேண்டும். இதுதான் திருக்குறளை எழுதுவதற்கான சரியான முறையாகும். மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கான பயிற்சி 1, நடவடிக்கை நூல் பக்கம் 53. இனிய சொற்களுக்கு சரி என அடையாளமிட்டு வண்ணம் தீட்டுக. ஆக மாணவர்கள், இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சொற்களை வாசிக்க வேண்டும், வாக்கியங்களை வாசிக்க வேண்டும். பிறகு அவற்றுள் எது இனிய சொற்கள் என்பதனை அடையாளம் கண்டு அவற்றிற்கு நீங்கள் சரி என அடையாளம் இட வேண்டும். இங்கே நன்றி ஐயா, உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, என்னுடன் பேசாதே போ, நாம் நல்ல நண்பர்கள், உன் வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள், வணக்கம் ஐயா, உனக்கு பொறுப்பே இல்லை, நாம் இருவரும் சேர்ந்தே சாப்பிடுவோம், நான் உதவி செய்கிறேன் ஐயா, உன் காதில் விழவில்லையா. இந்த சொற்கள் அல்லது இந்த வாக்கியங்களை நீங்கள் வாசித்துவிட்டு இனிய சொற்களை குறிக்கும் சொற்கள் அல்லது வாக்கியங்களை தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு நீங்கள் சரி என அடையாளம் விட வேண்டும். உதாரணத்தை பார்ப்போம். நன்றி ஐயா இனிய சொல். நாம் நல்ல நண்பர்கள், இதனையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். சரியா மாணவர்களே? மாணவர்களே, அதே பக்கத்தில் உள்ள 2வது பயிற்சி, மாணவர்கள் திருக்குறளையும் பொருளையும் எழுத வேண்டும். ஆக இங்கே பார்த்தீர்கள் என்றால் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அடையாளமிட்ட பகுதியில் நீங்கள் திருக்குறளை எழுத வேண்டும். பிறகு இந்த பகுதியில் பொருளை எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? உங்களுடைய கையெழுத்து தெளிவாகவும் அழகாகவும் வடிவமாகவும் இருக்க வேண்டும். திருக்குறளை சரியாக எழுதும் முறையை ஆசிரியை சற்று முன்பு விளக்கி இருந்தேன். ஆக மாணவர்கள் அதனை பின்பற்றி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் திருக்குறளையும் பொருளையும் எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? மாணவர்களே, உங்களுக்கான 2வது பயிற்சி, உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் நீங்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். வழக்கம் போல் கிழமை திகதியை எழுதிவிடுங்கள். பிறகு இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட திருக்குறளின் அதிகாரம்
என்ன அதிகாரம் என்பதனை இங்கே எழுத வேண்டும். பிறகு குறள் எத்தனையாவது குறள் அதனையும் இங்கே நீங்கள் எழுத வேண்டும். பிறகு அதற்கு கீழ் இங்கே திருக்குறள் எழுத வேண்டும். பிறகு பொருளை இந்த இடத்தில் எழுத வேண்டும். திருக்குறளை இங்கே எழுத வேண்டும், பொருளை இங்கே எழுத வேண்டும். இங்கே திருக்குறள் என்றே எழுதிவிட்டு கீழே தான் எழுத வேண்டும். அதே போன்று பொருள் என்று எழுதிவிட்டு அதற்கு கீழே ஒரு கோடு விட்டு எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? மாணவர்களே, உங்களுக்கான அடுத்த பயிற்சி, மாணவர்கள் இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட குறளையும் பொருளையும் மனனம் செய்து அதனை காணொளியாக பதிவு செய்து அனுப்ப வேண்டும். எதிர்வரும் 2ஆம் திகதி ஜூலை மாதம். அதற்குள் ஆசிரியரின் தொலைவரிக்கு உங்களுடைய காணொளியை அனுப்பி வைக்க வேண்டும். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் திருக்குறளையும் பொருளையும் அறிந்து கொண்டீர்கள். ஆக மாணவர்கள் இந்த திருக்குறளையும் பொருளையும் சரியான உச்சரிப்புடன் வாசித்து அதனை காணொளியாக பதிவு செய்து என்னுடைய தொலைவரிக்கு அனுப்ப வேண்டும். பிறகு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சியையும் செய்து விடுங்கள். சரியா மாணவர்களே? நன்றி.